அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க எடுத்தா எந்த பிரைஸ்ல எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. ஒரு வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. இது எதுக்கு கொடுக்குறேன்னா, ஏன் அந்த வேல்யூ இப்படி நடக்குது, அந்த வேல்யூ வரலன்னா தவிர்த்துடுங்க. நான் கொடுக்கறது அந்த வேல்யூ வரலன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அது அடுத்தடுத்து நிறைய வேல்யூகள் இருக்கு. அங்க போகும்போது சேஞ்சஸ் ஆகும். நான் ஒரு வேல்யூ மட்டும் தான் சொல்றேன். அந்த ஒரு வேல்யூ அங்க வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். உங்க டைரக்ஷன் எதை வேணா நீங்க பயன்படுத்தி. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல யாரு எந்த இது சொல்றது, மார்க்கெட் ஏறும் இறங்கும், இதை வாங்காத எதுவுமே நம்பாதீங்க. நான் சொல்லி போடுற வேல்யூ கூட நீங்க நம்பாதீங்க. எந்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, ரீட்டைல் ட்ரேடர் இன்னைக்கு வந்து மொத்தம் இங்க பாருங்க, இன்னைக்கும் இவ்வளவு மார்க்கெட் நேற்று ஃபால் ஆகுது. அதுலயே இன்னும் ஃபுல் பைலே இருக்காங்க, பைலே தான் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் ஸ்மால் இதுல செல்லுல இருக்காங்க. ஒரு பெரிய இதுக்குள்ள எஃப்ஐ செல்லுல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை விட்டுருங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இம்பார்ட்டன்ட். ரீட்டைல் ட்ரேடருக்கு எகென்ஸ்டா தான் மார்க்கெட் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. இது முடிந்து போன டேட்டா. லைவ்ல அது கிடையாது. லைவ்ல நம்ம கிட்ட டேட்டா கிடையாது. லைவ்ல என்ன வேணா மாற்றங்கள் நிகழலாம். அப்போ மேக்ஸ் அடிப்படையில மட்டும்தான் நம்ம எதையுமே ட்ரேட் பண்றோம். அப்ப மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பயன்படுத்துறோம்னா இந்த டேட்டாலாம் எதுவுமே தேவையே கிடையாது. இதுலயே இவங்க சேஞ்சஸ் ஆகுறாங்களா இல்லையாங்கிறது நம்ம மேக்ஸ்ல நம்ம இதுல கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சு போன டேட்டா தானே. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 to ஹீரோ கால் பண்ணுவீங்க. அந்த 0 to ஹீரோ காலுக்கான 5 ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 ரூல்ஸ். அந்த ரூலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன டைம்ல எடுக்கணும், என்ன பிரீமியம்ல வாங்கணும், அது எங்க என்ன எக்ஸிட் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ மல்டிபிள் ஆகும், எல்லாமே டைம் முதற்கொண்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்துறவங்க. ஓகேங்களா? ரூலை மறந்துடாதீங்க. சரி, இன்னைக்கு 22,800 கால் 172 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும். 172 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்கும். இன்னைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் அப் ஆனாலும் பிரீமியம் நல்லா கவனிங்க. பிரீமியம் வந்து கால் சைடில் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏடா இவ்வளோ கேப் அப் இருக்கு, பிரீமியமே ஏர்லே அப்படின்னு ஃபீல் பண்ற உணர்வுலாம் இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு 22,800 கால் 172 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட்டு டவுன் சைடும், சப்போர்ட் எடுத்தா அப் சைடு இருக்குது. அது அப் சைட் போனாலும் ஒரு வேலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி ஆகணும், ஆர் அப் ஆகணும். கீழே வந்தாலும் ஒரு வேலை சப்போர்ட் எடுத்துருக்கணும், பிரேக் பண்ணிட்டு கீழே போகணும். அது இது போல 1000 மாட்டு ஏறுனா இப்படி ஏறும், இறங்குனா இப்படி இறங்குன்றது ஃபுல்லி மேக்ஸ். மார்க்கெட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம வச்சிருக்கணும். லைவ்ல போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாரு, பிரைஸ் ஆக்ஷன் பாரு, ட்ரெண்ட் லைனை பாரு, பேட்டர்னை பாரு, இந்த வேலையே நமக்கு கிடையாது. நமது பியூர் மேக்ஸ். ஒன்லி சம் கால்குலேஷன், சம் ரூல்ஸ், எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட், என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ், எல்லாமே அதில் இருக்கும் முன்னாடி. அங்கே எங்கே சூஸ் பண்ணி எந்த சைக்கிள் சூஸ் பண்ணி எங்கே ட்ரேட் பண்ணுங்கிறது மட்டும்தான், எந்த டைமில் ட்ரேட் பண்ணுங்கிறது மட்டும்தான் வேலை. ஓகேங்களா? இது இந்த வேல்யூஸ் நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.